ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்று மார்ச் 8 2025 ஆண்டு மகளிர் தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு தங்கத்தினுடைய விலையில் ₹10 ஏற்றம் கண்டு ₹8040 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு சில கடையில் ₹50 இன்க்ரீஸ்ன்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா நேற்று தங்கத்தில் 2 முறை மாற்றம் ஏற்பட்டுச்சு. செகண்ட் டைம் ₹40 இன்க்ரீஸ் ஆச்சு. அதை அவங்க கனெக்ட் பண்ணாமல் ₹7990 கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அதையும் இதையும் சேர்த்து ஓவராலாக ₹8040 நம்ம ஓவரால் மார்க்கெட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் என்பதால் இன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அதான் நாளைக்கு சண்டேவும் அப்படியே கண்டினியூ ஆகும். அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு வேறு ஒரு டாப்பிக்கில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோடு என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட் வெயிட் ஜுவல்ஸ் அப்படின்னா என்ன, லைட் வெயிட் ஜுவல்ஸை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது முற்றிலுமாக என்னுடைய கருத்து தான். ஒருவேளை இந்த கருத்துக்களில் உங்களுக்கு வேறுபாடு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க. விமர்சனங்கள் தாராளமாக வரவேற்கப்படுகின்றன. இல்லை நான் சொல்கிறது கரெக்டுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஐ அக்ரின்னு கூட நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். ஃபஸ்ட்டு லைட் வெயிட் ஜுவல்ஸ் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம லைட் வெயிட் ஜுவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா எடை கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த பொருள் நல்ல பயங்கர பார்வையாக இருக்கும். அது எடை ஒரு 2 கிராம்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு 6 கிராம் 8 கிராம் மாதிரி அது தெரியும். ஸோ அதுதான் லைட் வெயிட் ஜுவல்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைட் வெயிட் ஜுவல்ஸை நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இப்போ ஒரு பெரிய லேடிக்கு நம்ம ஒரு அதாவது ஒரு அடல்ட் உமனுக்கு நம்ம வளையல் வாங்குகிறோன்னா அட்லீஸ்ட் ஒரு பவுன் வாங்கினீங்கன்னா தான் அதை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வேர் பண்ண முடியும். ரஃப் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1.5 பவுனுக்கு மேலே போனால் தான் நீங்கள் அதை ரஃப் யூஸே பண்ண முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணிவிடுவோம்னா ஒரு சில நேரத்தில் நல்ல டிசைன் ரொம்ப நல்லா அழகாக இருக்குது, நல்லா பார்வையாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஒரு 4 கிராம்லேயோ இல்லை ஒரு 3 கிராம்லேயோ நம்ம அந்த வளையல் நம்ம சூஸ் பண்ணி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு யூஸ்வலாகவே யூஸ்வலாக இருக்கிற வளையலுக்கு ஒரு 15% 10% போடுறாங்க, மேக்கிங் சார்ஜ் போடுறாங்கன்னா இந்த மாதிரி லைட் வெயிட் வளையல்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் அதை விட 4 to 5% எக்ஸ்ட்ரா இருக்கும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த லைட் வெயிட் ஜுவல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க தெரியாமல் அது வளைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை ஓரளவுக்கு அது ஆசாரிட்ட கொடுத்து நம்ம ரெடி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு பிரேக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் திரும்ப அதை ஒட்ட வைக்கிறதுக்கு திரும்ப ஒரு சின்னதாக அதை ஜாயின் பண்ணுறதுக்குன்ற மாதிரி கடையில் விற்பாங்க. ஸோ நம்ம அதை நம்ம திரும்ப பர்ச்சேஸ் பண்ணணும். அதை பர்ச்சேஸ் பண்ணி திரும்ப ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு லிங்க்கு கேடிஎம்லாம் ஒன்று சொல்லுவாங்க. அது மேலே ரொம்ப பொடிசாக இருக்கும். நம்ம அதை திரும்ப நம்ம அதை வாங்கணும். அதுக்கும் அவங்க ஜிஎஸ்டி போடுவாங்க. திரும்ப நம்ம அதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம வாங்கும் போதே கூட ஒரு 2 கிராம் எக்ஸ்ட்ராவோ இல்லை நம்மக்கிட்ட 2 கிராம் தான் இருக்குன்னா நம்ம தாராளமாக நம்ம கம்மலுக்கு நம்ம போகலாம். ஸோ வளையலுக்கு ப்ரிஃபர் பண்ணாமல் கம்மலுக்கு நீங்கள் 2 கிராம் வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு அது அக்செப்டபிள் தான். இது நம்ம திரும்ப அந்த உடஞ்சி போன பிரேக்கான ஜுவல்லை ரெடி பண்ண முடியுன்ற கட்டத்தில் ஒருவேளை ரெடி பண்ணவே முடியாது அப்படின்னா நீங்கள் திரும்ப இதை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் கொடுத்த ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் எல்லாமே அவங்க கனெக்ட் பண்ண மாட்டாங்க. அன்றைக்கான 916 மட்டும்தான் அவங்க கனெக்ட் பண்ணி அந்த ரேட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ இருக்கிற நிலைமையில் தங்கத்தினுடைய விலை எங்கேயோ போயிட்டுருக்கு. ஒரு சில நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 10,000 கூட ஒரு கிராம் ரீச் ஆகுன்ற அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் பரவிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை உங்களுக்கு ஆசைப்பட்டவங்க கேட்டிருக்காங்க, இல்லை நீங்களே கூட ரொம்ப ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குங்க, அது உங்களுடைய சாய்ஸ். பட் ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கணக்கில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம தங்கத்தை நம்ம ஆசைன்னு நம்ம நினைக்கிறத விட இன்னொரு பக்கம் அது இன்வெஸ்ட்மெண்ட்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதே போல் மேலும் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.